இந்த கேமை கவனிங்களேன். இந்த கேம் மாதிரி தான் ரவுட் டேபிள்ஸ். ரவுட் டேபிள்ங்கிறது என்ன, ஏடபிள்யூஎஸில் ரவுட் டேபிளை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, இது எல்லாத்தையும் சிம்பிளாக இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கலாம். க்ளவுட் டெவ்ஆப்ஸ் இது பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் உங்கள் ஃபீல்டில் வர்றதுக்கும் அதை டீப்பராக கற்றுக்கிறதுக்கும் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேமை கவனிச்சிங்கன்னா ஸ்டார்ட்டில் இருக்கிற இந்த பால் ஃபினிஷ் லைனை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய ரவுட்ஸ் இருக்குது. இதில் எந்த ரவுட் எடுத்தால் அப்ஸ்ட்ரக்ஷனே இல்லாமல் உங்களோட ஃபினிஷ் லைனை ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறது தான் ரவுட் டேபிள். பேசிக்காக உங்களோட சப்நெட்டில் இருக்கிற ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸஸ்க்கு கூகுள் மேப்ஸ் மாதிரி எப்படி ஒரு இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா இன்னொரு விபிசிக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா உங்கள் ஆன் ப்ரெமுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ரவுட் எடுத்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிக்கிற ஒரு கூகுள் மேப்ஸ் தான் ஏடபிள்யூஎஸில் இருக்கிற ரவுட் டேபிள். ஸோ இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, இதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்டெப்பு. இதை ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பற்றி இன்னும் டீப்பரான கண்டென்ட்டை இன்னைக்கு என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.